ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு 6 பெயரின் பெயரை சொல்லப் போகின்றேன். அதில் 2 உன் துணையை செய்வினை செய்தவர்கள் என் தங்கமே. நீ வலியுடன் என்னை அழைக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கும் கரும வினைகள்தான் உனக்கு நன்மைகளை உன்னிடம் வரவிடாமல் அது உன்னிடம் சேர்த்து விடக்கூடாது என்று தடுத்து நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உனக்கு வரும் நல்லது அனைத்தையும் உன் கரும வினைகள் உன்னிடம் அண்டவிடாமல் அது தடையாக நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அதனாலேதான் உன் அப்பன் உனக்கு இதையெல்லாம் தாங்கும் அளவிற்கு வலிமையையும் பொறுமையையும் கொடுத்து விட்டு போகின்றேன் என் குழந்தையே. இப்பொழுது அந்த கர்மவினை பிடி கரைந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே. நீ சற்று பொறுமையாக இரு என் தங்கமே. உன் கண்ணீரை நான் அறிவேன் என் குழந்தையே. உனக்கு அவர்கள் கொடுத்த வழியையும் நான் அறிவேன் என் குழந்தையே. உனக்காக அவர்கள் செய்த அனைத்தையும் நான் பார்த்து கொண்டும் தான் இருந்தேன் என் குழந்தையே. அதனால் உன்னை அதிலிருந்து காக்க வேண்டும் என்றே உன் அப்பன் ஓடி வந்து விட்டேன் என் குழந்தையே. உன்னை பார்த்து நீ ஆரோக்கியமாக இருக்கின்றாய் என்பதை அறிய உன் அப்பன் உன்னை பார்க்க வந்து விட்டேன் என் குழந்தையே. அதனால் அதை ஒரு கூரையில் முழுமையாக விடலாம் என் குழந்தையே. ஆனால் அதையெல்லாம் ஒரே முறையில் முழுமையாக கரைப்பது என்றது சற்று கடினமான செயல் என் குழந்தையே. அவர்கள் தடுக்காத அளவிற்கு, அவர்களையும் தடுக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஒரு முறையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே. ஒன்று முடித்தால் இன்னொன்று என்று செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே. அதனால் அதை அனைத்தையுமே படிப்படியாக மட்டுமே குறைக்க முடியும் என் குழந்தையே. நீ சற்று பொறுமை காத்தால் மட்டுமே இதை அனைத்தையும் செய்து முடிக்க முடியும் என் குழந்தையே. இனி உனக்கு எதுவும் செய்யாதபடி செய்ய வேண்டும் என்றுதான் உன் அப்பன் ஒவ்வொரு முறையும் செய்கின்றேன். ஆனால் அவர்கள் ஓய்வென்றி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே. நான் மட்டும் என்ன செய்வது? நீ கவலைகள் இன்றி இரு என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு என் திருவடிகளை பற்றிக்கொள் என் குழந்தையே. உனக்கான புதிய வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பன் கொடுப்பேன் என் குழந்தையே. உனக்கான நிச்சயமாக ஒரு புதிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. உனக்கு செய்வினை செய்தவர்களின் ஆட்டம் எல்லாம் அடங்கத்தான் போகின்றது. இந்த உலகில் யாருமே எளிதில் நம்பிவிடாதே என் தங்கமே. யாருமே நல்லவர்கள் கிடையாது. உன்னிடம் நல்லவர்கள் போல பேசினாலும் பழகினாலும் ஆனால் அதையெல்லாம் உன் முகத்தில் முன் என் குழந்தையே. இல்லை என்று உன்னோடு உறவு கொண்டாலும் கூட அவர்கள் எல்லாம் வெறும் நடிப்புதான் என் குழந்தையே. உன் முகத்தின் முன் அவர்கள் முகம் சிரிப்பது போல் இருந்தாலும் மனதிற்கு இன்னொரு ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உன்னை எப்படி அழிப்பது என்ற அவர் மனதிற்குள் உன்னை அழிக்க திட்டங்கள் போட்டு கொண்டே இருக்கின்றார்கள் என்ன குழந்தையே. உன் மூஞ்சிக்கு முன் உன்னை புகழ்வதும் அவர்கள் மனதார உன்னை இகழ்வதுமாக இருக்கின்றார்கள் என் குழந்தையே. என்னுடைய அருளின் ஒளியால் உன் சிந்தனைகள் வழியாகவும் உன் உள்ளம் இருக்கும் என் குழந்தையே. உன் சிந்தனைகளின் ஒரு சில நிகழ்வுகளின் வழியாகவும் அது உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையே. உன் சிந்தனை ஆற்றல் மூலமாக என்னுடைய அருள் ஒளி வந்து உன்னை விழிப்புணர்வாக செய்யும் என் குழந்தையே. நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. அப்பொழுது உன் அப்பன் செய்கின்ற அத்தனையுமே நீ உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி செய்கின்ற அத்தனையுமே உணரும்படி நான் செய்து விடுவேன் என் குழந்தையே. என்னோட அருள் ஒளி உன்னோடு தான் இருக்கின்றது. எந்த காரியம் செய்ய வேண்டும்,
எந்த காரியம் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு தன்னை காத்து கொள்ளும்படி நீ இருக்க வேண்டுமே என்ற கவலைதான் என் குழந்தையே இந்த அப்பனுக்கு. இவர்களிடமிருந்தெல்லாம் உன்னை காக்க வேண்டும், உன்னை முன்னேற்ற பாதையில் நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே உனக்காக உன் அப்பன் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே. உன் மனதில் என் நாமம் ஓடும் வரை நான் உன்னோடுதான் இருப்பேன் என் குழந்தையே. என் நாமத்தை உன் வாயால் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும், ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் உன் விழிப்புணர்வு கண் திறக்குவிடும் என் குழந்தையே. நான் உன்னோடு இருந்து உனக்கு அத்தனையும் உணர்த்தும்படி செய்வேன் என் குழந்தையே. நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை உயர்ந்த இடத்திற்கு நல்வழிப்படுத்தி செலுத்துவேன் என் குழந்தையே. நான் உன்னோடு இருப்பதை நீ உணரும்படி செய்வேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனக்கு வேண்டிய அத்தனையுமே உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். நான் எப்பொழுதுமே உனக்குள் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் உனக்கு கெடுதலை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனையை நான் நிச்சயமாக விரைவில் கொடுத்து விடுவேன் என் குழந்தையே. அக்கம் பக்கம் உள்ளவர்களையும் உற்றார் உறவினர்களிடமிருந்தும் நீ சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அவர்கள்தான் உனக்கு முதலில் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னிடம் பழகி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. அது மட்டுமின்றி யாரிடமும் உற்சாகமாகவும் எதையும் உன் கஷ்டங்களையும் என்ன உன் மனநிலையோ அதையெல்லாம் அவர்களிடம் தெரியும்படி கூறிவிட வேண்டாம் என் தங்கமே. உனக்கு கஷ்டம் என்றால் உன் துணையிடம் பகிர்ந்து கொள் என் தங்கமே. உன் துணையிடம் பகிர முடியாத அளவிற்கு கஷ்டம் இருந்தால் என்னிடம் வந்து பகிர்ந்து விடு என் குழந்தையே. என் ஆலயத்திற்கு வந்து என்னை வணங்கி என்னிடம் சொல்லிவிடு என் தங்கமே. உனக்கு வேண்டிய ஆறுதலை உன் அப்பன் நான் கொடுக்கின்றேன். உனக்கு வேண்டிய மாறுதலையும் உடனடியாக உன் அப்பன் நான் கொடுத்து விடுகின்றேன். எதையும் எதற்காகவும் கவலை கொண்டிருக்காதே. உன் துணையை நீ முழுமையாக நம்பு என் குழந்தையே. உனக்காக அவர் இருக்கின்றார் என்று முழுமையாக நம்பி அவரிடம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனையும் வெளிப்படுத்தி விடு என் குழந்தையே. அப்பொழுது உன் மனம் மிகவும் லேசாக மாறி நீ மகிழ்ச்சியாக மாறிவிடாய் என் குழந்தையே. மனதிற்குள் போட்டு அதை இதையும் அடைத்து கவலைகளிலே பெருக்கெடுத்து கொண்டிருக்காமல் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் மனதில் இருப்பதை நம்பிக்கையுரியவரிடம் கொட்டிவிடு என் குழந்தையே. என்னிடம் கொட்டி விட்டாயல்லவா, நான் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையே. உனக்கு துணையாக உனது புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்க உன் அப்பன் வழி செய்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. ஏதோ ஒரு வடிவத்தில் உனக்கு சேர வேண்டிய அத்தனையும் உன்னிடம் சேர்த்து உனக்கு ஆறுதலை கொடுத்து உனது வாழ்வை நல்ல மாறுதல் செய்துவிட்டுதான் உன் அப்பன் ஓய்வேன் என் குழந்தையே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.